வணக்கம். டாப் ஐஏஎஸ் அகாடமியோட ஒரு உன்னதமான படைப்பு தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம். இந்த புத்தகத்தோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்புக்கு எப்படி முகவுரை அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்றும், இந்திய அரசியலமைப்போட நோக்கங்களையும் குறிக்கோளையும் எந்த அளவுக்கு ஒரே பக்கத்தில் எடுத்துரைக்குதோ அந்த மாதிரி நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவைப்படுற மாதிரி, அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படுற மாதிரி இருக்கிற அனைத்து விஷயங்களையுமே நம்ம உள்ளடக்கி எளிமையாகவும் புரிகிற வண்ணமும் குறிப்பாக தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த புத்தகத்தோட சில சாம்பிள் பேஜஸ் நம்ம பார்க்கலாம். இதில் இந்த இண்டெக்ஸ் பேஜ் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறுலேருந்து தொடங்கி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து தொடங்கி 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1757 வரைக்கும் பெரும்புரட்சி வரைக்கும் நடந்த விஷயங்கள், அதுக்கடுத்து 1861 ஸ்டார்ட் பண்ணி 1947 நடந்த விஷயங்களை பற்றின உங்களுக்கு கண்டென்ட் கூடவே அந்த டைமில் இருந்த கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய் பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷனும் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு பகுதியுமே மிஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு டாப்பிக்கும் ஒரு செக்மெண்ட்லையும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்டேட்டடான வெர்ஷன், ஒரு யூபிஎஸ்சி புத்தகத்துக்கு நிகராக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை தயாரிச்சிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், இந்த பிரிட்டிஷ் டைமில் நடந்த முக்கியமான விஷயங்களை இந்த மாதிரி செக்மெண்ட்டாக ஃப்ளோ சார்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும் போது படிக்கிறதுக்கு எளிமையாகவும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம ரீகால் பண்ணுற போதும் எக்ஸாம் டைமில் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நம்ம இந்த கான்ஸ்டியூஷன் சோர்சஸ் பார்த்துருப்போம். இந்திய அரசியலமைப்பை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 60% டேட்டாவை 1935 இந்திய அரசு சட்டத்திலேருந்தும், மீதி இருக்கிற 40% டேட்டா உலக நாடுகளில் இருக்கிற 60 நாடுகள்லேருந்தும் எடுத்திருப்போம். அதில் அதிகமாக எடுத்தது இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்போன்ற மாதிரி நம்ம இந்த டீட்டெயிலாம் பார்த்துருப்போம். அதில் பாருங்கள், ஒரு நாடுகள்லேருந்து எடுத்தது அந்த நாடுகளோட கொடிகளையும் நம்ம கொடுத்துருப்போம். இதில் தேவையான எந்தெந்த இடங்களில் இங்கிலீஷ் வார்த்தைகள் தேவைப்படுதோ அதையும் நம்ம பயன்படுத்தியிருப்போம். அடுத்து இது முகவுரையோட பகுதிகள் பற்றி, முகவுரையில் இருக்கிற முக்கியமான வார்த்தைகளும் முகவுரை தொடர்பான மேற்கோள்கள் கொடுத்துருப்போம். முகவுரை தொடர்பான ஒவ்வொரு வார்த்தைகள் குறிப்பிட்ட வழக்குகளும் கொடுத்துருப்போம். அடுத்து குடியுரிமை பாருங்கள். இந்த குடியுரிமையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இயல்பாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குடியுரிமை விதிகள் ஆர்டிகல் 5லேருந்து 11 அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ 4 வகையில் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு இருந்திருக்கும். அடுத்து 1955 இந்திய அரசு சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா குடியுரிமை பெருமொழிகள் 5ஆக உருவாகிருந்திருக்கும். இந்த சட்டங்கள் குறிப்பிட்டிருக்கும், சட்டங்கள் எந்த பகுதியில் குறிப்பிட்டிருக்குன்ற முதற்கொண்டு 1955 சட்டம், குடியுரிமை சட்டம் தொடர்பான டீட்டெயிலை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா மிகையாக நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள், இந்த ஃப்ளோ சார்ட், இது ஒரு குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகிறோம், குரூப் 2 மெயின்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா ஒரு விஷயங்களை எப்படி நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கம்பைல் பண்ணி கிறிஸ்பாகவும் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படின்றதுல இந்த புக்கை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். எந்தெந்த இடங்களில் எப்படி பயன்படுத்தணும், மேப் எங்கே யூஸ் பண்ணணும், ஃப்ளோ சார்ட் எங்கே யூஸ் பண்ணணும், கண்டென்ட் எங்கே கொடுக்கணும், எங்கே பாக்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போதே வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது ப்ரிலிம்ஸில் நமக்கு பொறுத்த வரைக்கும் 15 மார்க் குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் இருக்குது. குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 மார்க் இருக்குது. அதுவே மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 100 மார்க் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது இந்த புத்தகம் இப்போ மட்டும் இல்லாமல் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும், இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ரொம்ப உங்களுக்கு அபிப்பிராயமான உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்து இந்த டிபிஎஸ்பியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், டிபிஎஸ்பியில் இருக்கிற 3 கொள்கைகள், சோசியலிஸ்ட் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல், அப்புறம் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல், இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதோட முக்கியமான ஆர்டிகல்ஸ் என்ன, இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். ஏன் இந்த இண்டெக்ஸ் பேஜில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா பார்க்கும்போது படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அந்த ஒரு பர்பஸ்க்காக ஃபஸ்ட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு, முக்கியமான ஆர்டிகல் சப்டிவிஷன் பற்றி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ், அது தொடர்பான வழக்குகள் அப்படின்றத கொடுத்துருப்போம். இன்னொரு விஷயம், நம்மளோட புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா படிக்கும் போது உங்களுக்கு கண்டினியூவான ஒரு ஃப்ளோ இருக்கும், வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்காது, உங்களுக்கு கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும், சரியா? அடுத்து இந்த மத்திய அரசோட பகுதிகள் பாருங்கள். மத்திய அரசோட பகுதிகளை பிரிச்சிருக்கிறது, அது தொடர்பான ஆர்டிக்கல், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி அதை பிரிக்கப்பட்டிருக்காங்கன்ற கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்போம். ஸோ இதில் குறிப்பிட்ட மேற்கோள்கள் பற்றியும் சில விஷயங்கள் கொடுத்துருப்போம். இந்திய அரசியலமைப்பில் முக்கியமாக ஒவ்வொரு கேரக்டரை பற்றி பார்ப்போம். பிரசிடென்ட் பற்றி பார்க்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்க, வைஸ் பிரசிடென்ட் பற்றி பார்க்கும்போது, அதுக்கடுத்து பிரதமர்கள் பற்றி பார்க்கும்போது, கவர்னர் பற்றி பார்க்கும்போது, சிஏஜி பற்றி பார்க்கும்போது, இந்த மாதிரி உங்களோட லிஸ்ட்டு எப்போதுமே அந்த டாபிக் முடிய பின்னாடி அந்த சைடில் நம்ம கொடுத்துருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுவும் டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, சரியா? பிரதமர் பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு நாடாளுமன்றத்தோட இருக்கிற அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா 104வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2020 படி ஆங்கிலேயர் அப்படின்ற நியமனம் நீக்கியிருப்போம். இது தொடர்பான ஆர்டிகல் 331 அது நமக்கு பிரசிடென்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட்டில் இருக்கிறதுல கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆர்டிகல் 333 இந்த விதிகள் நீக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம இதில் குறிப்பிட்டிருப்போம்.
ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் போகிறாங்க, அதுக்கடுத்து மாநிலங்களவைக்கும் மக்களவைக்கும் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துருப்போம். அடுத்து பாருங்கள், இப்போது ரீசெண்ட் டைமில் வந்து இருந்த திட்டங்களை பற்றி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம் எழுத போகிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன மாதிரிலாம் உங்களுக்கு ஸ்கீம்ஸ் வந்துருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமான திட்டங்கள் என்னென்ன இருக்குது, எப்போ தொடங்கினாங்கன்ற விஷயங்கள் அதை பற்றி கொடுத்துருப்போம். பெண்கள் தொடர்பான நலத்திட்டங்கள், ஊரக மேம்பாடு விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்து உச்சநீதிமன்றம் பற்றின கண்டென்ட் கொடுத்துருப்போம். உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட கீழ்நிலை நீதிமன்றமாக இருக்கிற உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான விஷயம், நம்ம நிறைய விஷயங்கள் அதை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சோழர்களோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனுநீதி சோழன்ற ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம். அவர் தன்னை என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு மாடோட கண்ணு வந்து இறந்துருக்கும். அதுக்கு காரணமாக இருந்தால் தன்னோட பையனே வந்து தேர் ஏற்றி அவரை கொண்டிருப்பார். திரும்ப அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வந்திருக்கும்ன்ற மாதிரி நம்ம கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சரியா, இதை வந்து பிரபலப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் மனுநீதி சோழன் அவர்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சிலை வடிச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நீதி பெறலாமல் வந்து ஆட்சி செலுத்தணுன்றத ஒரு முன்னெடுப்பாக கொண்டு வரதுக்காக. சரியா, ஸோ இந்த மாதிரி நம்மளோட தமிழ் பாரம்பரியம் சம்மந்தப்பட்டதும் கூட வந்து நம்ம இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விஷயங்களையும் கவர் பண்ணி இந்த புத்தகம் உங்களுக்கு வடிவமைச்சிருப்போம். இதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து மாநிலங்கள் உருவாக்கம், யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கம், அதுக்கடுத்து பஞ்சாயத்து ராஜ் பற்றின டீட்டெயில்ஸ், லோக்கல் கவர்னன்ஸ் பற்றி எந்த அளவுக்கு லோக்கல் கவர்னன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, அதிகார பரவலாக்கம்ன்றது தான் அந்த லோக்கல் கவர்னன்ஸோட முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கும். அதுக்கடுத்து யூபிஎஸ்சி, எஸ்பிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்களை பற்றின கண்டென்ட், அதுக்கடுத்து எலெக்ஷன் பற்றின கண்டென்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டில் ஏற்ற மாதிரி இந்த கொஷின்ஸ் இந்த புக்கு வந்து ஃபார்மேஷனில் இருக்கும். நம்ம இந்த புக்கை படிச்சுட்டு பேசிக்காக இருக்கிற விஷயங்கள் கூட வந்து சிலபஸில் கவர் பண்ணுற விஷயங்கள் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 80 to 90% கவர் ஆகும். மீதி நம்ம இந்த புக்கை படிச்சுட்டு வேறு என்னெல்லாம் எங்களுக்கு ஆட் பண்ணணும், இதை படித்தா போதுமா அப்படின்னா இதை முடிச்சதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ன்ற விஷயத்தை ஆட் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அவர் எந்த பேட்சில் முடிச்சார்ன்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தான் ஆட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் வந்து எவ்வளோ வந்து ஓட்டர் இவிஎம் மிஷின் யூஸ் பண்ணாங்க, எந்தெந்த இதில் யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி கண்டென்ட்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா அனாலிட்டிக்கலாக கொஞ்சம் யோசிச்சு படிச்சுக்கணும். இதை நம்ம வந்து ஒரு ஹாட் அண்ட் சோலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 90% டேட்டா இதில் உங்களுக்கு கவர் ஆகிடும். மீதி கரண்ட் அஃபேர் மட்டும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஓகே. அடுத்து பாருங்கள், ஆட்சி மொழி. ஆட்சி மொழி சம்மந்தமான நிறையா பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதில் ஆரம்பத்தில் உருவானது, இப்போ இருக்கிறது, நம்மளோட உரிமைகள் பற்றின நிறையா விஷயங்கள் இருந்திருக்கும். இந்த புக்கோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சட்டத்திருத்தங்கள். இது வரைக்கும் அந்த 106 சட்டத்திருத்தங்கள் பற்றி என்னென்னலாம் பண்ணாங்க, அதில் என்ன மாதிரி திருத்தங்கள் மேற்கொண்டாங்க. ஏதோ ஒரு இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அப்படின்னா அதில் ஒரு ஆர்டிக்கல் மாறி இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு புதுசாக விஷயத்தை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, இருக்கிறத நீக்கியிருப்பாங்க. அப்புறம் அந்த சட்டத்திருத்தம் தொடர்பாக ஏதாவது ஒரு வழக்கு ஒன்று வந்திருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு அமெண்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். 7வது சட்டத்திருத்தம் அப்படின்னா அதில் பண்ண முக்கியமான மேஜரான விஷயங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலங்களில் வந்து 1.5 மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநர் வந்து இப்போ பதவி வைக்கலாம். அதே மாதிரி 1.5 மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கலாம். அதில் பாருங்கள் அப்படின்னா அது தொடர்புடைய விதிகள் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருப்போம். குறிப்பாக வந்து பகுதி 8, 9 இதெல்லாம் வந்து அதில் திருத்தங்கள் மேற்கொண்டிருப்போம். ஸோ அடுத்து அரசியலமைப்பு சாராத அமைப்புகள், கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடிஸ் பற்றி இந்த கண்டென்ட் கொடுத்துருப்போம். அந்த கண்டென்ட்லேருந்து ரீசெண்ட் டைமில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. 2024 குரூப் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐசி, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட்டெல்லாம் இதில் உங்களுக்கு கவர் பண்ணி எளிமையாக புரிகிற மாதிரி உங்களுக்கு புக்கை வந்து வடிவமைச்சிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்கள், ஊழல் கண்காணிப்பு ஆணையங்கள், அதோட தலைவராக இருந்தது சிபிஐ, சிவிசி, அது சம்பந்தமான விஷயங்கள். அதுக்கடுத்து ஊழல் தடுப்பு அமைப்புகள் பற்றி கொடுத்துருப்போம். லோக்பால், லோக் ஆயுக்தா, அப்புறம் ஆம்புஸ்மன் அப்படின்ற கண்டென்ட்லாம். அடுத்து பாருங்கள், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இப்போ 2025 குரூப் 2ல ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த கண்டென்ட் எல்லாமே இதில் நமக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அடுத்து இந்தியாவோட முதன்மை பெண்மணிகள் பற்றி கொடுத்துருக்கிறது. ஸோ அதுக்கடுத்து இந்த முதன்மை பெண்மணிகள்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் சரி, நம்மளும் சரி, பெண்களுக்கு சம உரிமை, சம அந்தஸ்து அப்படின்ற விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே கொடுக்கணுன்றதுக்கு ஒரு அரசியலமைப்புலேயே நமக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா அது சம்மந்தமாக யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்களோட முக்கியத்துவம் அப்படின்றது அவங்க எந்த விஷயத்துலையுமே புறக்கணிக்கக்கூடாதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம நிறைய பேர் எத்தனை பேர் சாதிச்சாங்களோ அவங்க பேரெல்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு விதிகள் பற்றி கொடுத்துருப்போம். ஆரம்பிச்சிலேருந்து ஃபைனல் ரிவிஷன் பண்ணுறதுக்காக
ஆர்டிகல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எத்தனை ஆர்டிகல் இருக்கோ எல்லா ஆர்டிகளும் உங்களுக்கு கொடுத்துருப்போம். இதில் கவர் பண்ண முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். மீதி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப் கிளாஸஸாக என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து தனி ஒரு பேஜில் கொடுத்துருப்போம். அமெண்ட்மெண்ட் தனியாக, அதுக்கடுத்து ஆர்டிகல்ஸ் தனியாக. ஸோ இந்த புத்தகம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். கண்டிப்பாக இதை வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். See you.